Welcome to 7th Standard Social Science class. History, Term 2, Unit 2, Part 1. The Mughal Empire. Children, last class we saw about Vijayanagar and Bahmani kingdoms. Now we are going to learn about the Mughal Empire. Introduction. A new empire began in India with the arrival of the Mughal king Babur, except for the brief region of Sher of Sur dynasty. The Mughal rule lasted from AD 1526 to 1707. These were the years when the fame of the great Mughals of India spread all over Asia and Europe. After 6 great Mughal emperors, the empire began to disintegrate. இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா அறிமுகம். பாபருடைய வருகையுடன் இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தமும் ஒரு புதிய பேரரசும் தொடங்கியது. சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஷெர்ஷாவின் குறுகிய கால ஆட்சி தவிர்த்து முகலாயர் ஆட்சி கிபி 1526 முதல் 1707 வரை நடைபெற்றது. இந்த ஆண்டுகளில்தான் முகலாய பேரரசர்களின் புகழ் ஆசியா, ஐரோப்பா முழுவதிலும் பரவியது. படத்தில் இடம்பெற்றுள்ள மிகச்சிறந்த 6 முகலாய பேரரசர்களுக்கு பின்னர் பேரரசு சிதையத் தொடங்கியது. பாபர் 1526 to 1530. Ancestry and his early career. Jahiruddin Muhammad Babur, popularly known as Babur, was the founder of the Mughal Empire in India. The term Mughal can be traced to Babur's ancestors. Babur was the great-grandson of Taimur. On his mother's side, his grandfather was Yunus Khan of Taskent, who was known as the Great Khan of the Mongols and the 13th in the direct line of descent of Genghis Khan. Babur was born on 14 February 1483. He was named Jahiruddin Muhammad. He inherited Fargana, a small kingdom in Central Asia, when he was 12 years old, but he was soon driven out from there by Uzbeks. After 10 years of adversity, Babur established himself as the ruler of Kabul. Babur 1526 to 1530. Ancestry and his early career அப்படின்னா பாபர் 1526 1530 மூதாதையரும் அவர்களின் தொடக்ககால பணிகளும். இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர் ஆவார். முகல் என்னும் வார்த்தையை பாபரின் மூதாதையரிடம் கண்டறியலாம். தம் தந்தையர் வழியில் பாபர் தைமூரின் கொள்ளு பேரன் ஆவார். தாய் வழியில் அவருடைய தாத்தா தாஷ்கண்டைச் சேர்ந்த யூனுஸ் கான் ஆவார். இவர் மாபெரும் மங்கோலிய அரசன் செங்கிஸ்கானின் 13வது தலைமுறை வாரிசு ஆவார். பாபர் 1483 பிப்ரவரி 14 பிறந்தார். அவருக்கு ஜாகிருதீன் முகமது என பெயரிடப்பட்டது. தமது 12வது வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தியடிக்கப்பட்டார். துயரம் நிறைந்த 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் காபூலின் ஆட்சி பொறுப்பேற்றார். ஃபவுண்டேஷன் ஆஃப் த முகல் எம்பையர். இன் காபூல், பாபர் set his sights eastward, reminded by the memory of Taimur's Indian invasion. In 1505, the very year after he took Kabul, Babur led his first expedition towards India. Yet he was preoccupied with the Central Asian affairs. He did not have any ambition beyond Punjab till 1524. Then a greater opportunity came knocking. Dilwara Khan, who was Daulat Khan Lodi's son, and Alam Khan, who was the uncle of Sultan of Delhi, arrived in Kabul to seek Babur's help in removing Ibrahim Lodi from power. Babur defeated Ibrahim Lodi in the famous Battle of Panipat in 1526 and occupied Delhi and Agra. Following Babur's victory in this battle, Mughal dynasty came to be established in India with Agra as its capital. Foundation of the Mughal Empire அப்படின்னா முகலாய பேரரசுக்கான அடித்தளம்.
பாபர் காபூலில் இருந்தபோது தைமூரின் இந்திய படையெடுப்பின் நினைவுகளால் தூண்டப்பட்டு கிழக்கு நோக்கி தமது பார்வையை திருப்பினார். 1505இல் காபூலை கைப்பற்றிய பாபர் அதே ஆண்டில் இந்தியாவை நோக்கி தமது முதற் படையெடுப்பை மேற்கொண்டார். இருந்தபோதிலும் மத்திய ஆசிய பகுதிகளிலும் அவர் கவனம் செலுத்த நேர்ந்தது. 1524 வரையிலும் பஞ்சாபை கடந்து அவர் எதற்கும் ஆசைப்படவில்லை. அச்சமயத்தில் மிகச்சிறந்த வாய்ப்பு தேடி வந்தது. தௌலத்கான் லோடியின் மகன் தில்வர் கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ஆகிய இருவரும் காபூல் வந்தனர். டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க பாபரின் உதவியை கேட்டே அவர்கள் வந்திருந்தனர். 1526இல் நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். இவ்வாறு முகலாய வம்சத்தின் ஆட்சி ஆக்ராவை தலைநகராக கொண்டு துவங்கியது. பாபர்ஸ் military conquests. Babur defeated Rana Sanga and his allies at Kanwa in 1527. He won the war against the chief of Chanderi in 1528 and prevailed over the Afghan chiefs of Bengal and Bihar in 1529. Babur died in 1530. Before he could consolidate his victories, Babur was a scholar in Turkish and Persian languages. He recorded his impressions about Hindustan, its animals, plants and trees, flowers and fruits, in his autobiography Tuzk-i-Babari. Following the tradition set by Genghis Khan, who nominated the most deserving among his sons as his heir, Babur chose his favorite and eldest son Humayun as his heir. பாபர்ஸ் military conquests அப்படின்னா பாபரின் இராணுவ ஆக்கிரமிப்புகள். பாபர் 1527இல் ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னுமிடத்தில் தோற்கடித்தார். 1528இல் சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529இல் வங்காளம், பீகார் ஆகியவற்றைச் சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். ஆனால் தமது வெற்றிகளை ஒருங்கிணைக்கும் முன்னரே 1530இல் பாபர் இயற்கை எய்தினார். பாபர் துருக்கிய பாரசீக மொழிகளில் புலமை பெற்றவராவார். துஸ்க்-இ-பாபரி என்ற தம் சுயசரிதையில் பாபர் இந்துஸ்தான் பற்றிய தமது கருத்துக்களையும் விலங்குகள், செடிகள், பழங்கள், மலர்கள், கனிகள் குறித்தும் பதிவு செய்துள்ளார். செங்கிஸ்கான் தம்முடைய மகன்களில் யார் தகுதியுடையவரோ அவரை தமது வாரிசாக அறிவித்திருந்தார். அம்மரபை பின்பற்றி பாபரும் தமக்கு பிடித்த தன் மூத்த மகன் ஹுமாயூனை தம் வாரிசாக அறிவித்தார். ஹுமாயூன் 1532 1540 and 1555 to 1556. Humayun on his accession to the throne divided his inheritance as per his father's will, and accordingly his brothers Kamran, Hindal and Askari got a province each, yet each of the brothers aspired for the throne of Delhi. Humayun also had other rivals, and notable among them was the Afghan Sher Shah Suri, the ruler of Bihar and Bengal. Sher Shah defeated Humayun at Chausa 1539. Again at Kannauj 1540, Humayun defeated and overthrown had to flee to Iran with the help of Persian ruler Shah Tahmasp of the Javid dynasty. Humayun succeeded in recapturing Delhi in 1555, but he died in 1556 when he fell down the stairs of his library in Delhi. Humayun 1530 1540 வரையும் 1555 1556 வரையும் ஹுமாயூன் அரச பதவி ஏற்றவுடன் தம் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க தாம் பெற்ற நாட்டை பிரித்து சகோதரர்களுக்கு கொடுத்தார். அதன்படி அவருடைய சகோதரர்கள் காம்ரான், ஹிண்டால், அஸ்காரி ஆகிய மூவரும் ஒவ்வொரு பகுதியை பெற்றனர். அவர்கள் ஒவ்வொருவருக்கும்
டெல்லி அரியணையின் மீது ஆசை இருந்தது. இவர்களைத் தவிர ஹுமாயூனுக்கு வேறு சில போட்டியாளர்களும் இருந்தனர். அவர்களுள் குறிப்பிடத்தக்கவர் பீகாரையும் வங்காளத்தையும் ஆட்சி செய்து வந்த ஆப்கானியரான ஷெர்ஷா சூர் என்பவராவார். ஷெர்ஷா 1539 சௌசா என்ற இடத்திலும் 1540 கன்னௌஜிலும் ஹுமாயூனை தோற்கடித்தார். அரியணையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட ஹுமாயூன் ஈரானுக்கு தப்பியோட நேர்ந்தது. பாரசீக அரசர் சாபாவிட் வம்சத்தைச் சேர்ந்த ஷா தாமஸ் என்பவரின் உதவியால் 1555 டெல்லியை மீண்டும் கைப்பற்றுவதில் வெற்றி பெற்றார். ஆனால் 1556 டெல்லியில் தமது நூலகத்தின் படிக்கட்டுகளில் இடறி விழுந்து ஹுமாயூன் மரணத்தை தழுவினார். ஷெர்ஷா 1540–1545. Shershah was the son of the Afghan noble Hasan Suri, ruler of Sasaram in Bihar. After overthrowing Humayun, Shershah started the rule of Shur dynasty at Agra. During his brief reign, he built an empire stretching from Bengal to the Indus, excluding Kashmir. He also introduced an efficient land revenue system. He built many roads and standardized coins, weights and measures. ஷெர்ஷா 1540 1545 வரை. ஷெர்ஷா பீகாரில் சசாரம் பகுதியை ஆண்டு வந்த ஹாசன் சூரி என்னும் ஆப்கானிய பிரபுவின் மகனாவார். ஹுமாயூனை ஆட்சி இழக்கச் செய்த பின்னர் ஷெர்ஷா ஆக்ராவில் சூர் வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தார். தமது குறுகிய கால ஆட்சியில் வங்காளம் முதல் சிந்து வரை பரவியிருந்த ஒரு பேரரசை உருவாக்கினார். நல்ல பயனை தரும் ஒரு நில வருவாய் முறையினையும் அறிமுகம் செய்தார். ஷெர்ஷா பல சாலைகளை அமைத்தார். நாணயங்களையும் நிறுத்தல் முகத்தல் அளவுகளையும் தர அளவுபடுத்தினார். அக்பர் 1556–1605 accession to throne. After the death of Humayun in 1556, his 14-year-old son Akbar was crowned the king. Humayun's trusted general Bairam Khan became the regent and ruled on behalf of Akbar, as the latter was a minor. Hemu, a general of Sur dynasty, soon captured Agra and Delhi in 1556. In the same year, Bairam Khan defeated and killed Hemu in the Battle of Panipat. As Bairam Khan was murdered in Gujarat, allegedly at the instance of Akbar, who could not tolerate his dominance in day-to-day governance of the kingdom, Akbar assumed full control of the government. Akbar brought most of India under his control through conquests and alliances. அக்பர் 1556 1605 வரை அரியணை ஏறுதல். 1556 ஹுமாயூன் இயற்கை எய்திய பின்னர் அவருடைய 14 வயது மகன் அக்பர் அரசராக முடிசூட்ட பெற்றார். அக்பர் சிறுவனாக இருந்ததால் பைராம் கான் பகர ஆளுநர் பொறுப்பேற்று அக்பர் சார்பாக ஆட்சி செய்தார். சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஹெமு என்னும் தளபதி 1556 டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றி கொண்டார். அதே ஆண்டில் பைராம் கான் பானிபட் போர்க்களத்தில் ஹெமுவை தோற்கடித்து கொன்றார். நாட்டின் அன்றாட ஆட்சி விவகாரங்களில் பைராம் கானின் மேலாதிக்கத்தை அக்பரால் சகித்து கொள்ள இயலவில்லை. அவருடைய தூண்டுதலின் காரணமாக பைராம் கான் குஜராத்தில் கொல்லப்பட்டார். இதனால் அக்பரால் அரசை முழுமையாக கட்டுப்படுத்த முடிந்தது. படையெடுப்பின் மூலமாகவும் நட்புறவின் மூலமாகவும் அக்பர் இந்தியாவின் பெரும் பகுதியை தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார். கான்குவெஸ்ட் ஆஃப் உமன் ரூலர்ஸ். Akbar conquered Malwa and parts of central India. His defeat of Rani Durgavati, a ruler in the central province, is not appreciated since the brave Rani did him no harm, yet urged by his ambition to build an empire. Akbar had no consideration for the good nature of the ruler. Similarly, another woman ruler Akbar had to confront in South India was the famous Rani Chand Bibi, regent of Ahmednagar. The fight this woman put up impressed the Mughal army so much that they gave her favorable terms of peace.
கான்குவெஸ்ட் ஆஃப் உமன் ரூலர்ஸ் அப்படின்னா பெண் ஆட்சியாளர்கள் மீது படையெடுப்பு. அக்பர் மாலவத்தையும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகளையும் கைப்பற்றினார். மத்திய இந்திய பகுதியைச் சேர்ந்த ராணி துர்காவதியை பாபர் தோற்கடித்தார். இதனை மற்றவர்கள் விரும்பவில்லை, ஏனெனில் அவர் அக்பருக்கு தீங்கேதும் செய்யவில்லை. இருந்தபோதிலும் பேரரசை உருவாக்கும் ஆசையால் உந்தப்பட்ட அக்பர் ராணியார் நெல்லியல்பை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை. அதைப்போலவே தென்னிந்தியாவில் அகமது நகர் அரசின் பகர ஆட்சியாளராக இருந்த புகழ்பெற்ற ராணி சாந்த்பீவியின் மீதும் அக்பர் படையெடுத்தார். ராணியார் காட்டிய வலுவான எதிர்ப்பால் பெரிதும் வியந்து போன முகலாய படை அவ்வம்மையாருக்கு சாதகமாக அமைதி உடன்படிக்கை செய்து கொண்டது. பேட்டில் ஆஃப் ஹெல்திகாட். அக்பர் defeated Rana Uday Singh of Mewa and captured the fort of Chittoor in 1568 and then Ranthambore in 1569. In 1576, he won over Uday Singh's son Rana Pratap at the Battle of Haldikot. Though defeated, Rana Pratap escaped on his horse Chatak and continued his fight, leading a life in the jungle. The memory of this gallant Rajput is treasured in Rajputana, and many a legend has grown around him. Battle of Haldikot அப்படின்னா ஹெல்திகாட் போர். மேவார் அரசரான ராணா உதய் சிங்கை அக்பர் தோற்கடித்து 1568 சித்தூரையும் 1569 ரந்தம்பூரையும் கைப்பற்றினார். 1576 உதய் சிங்கின் மகனான ராணா பிரதாப்பை ஹால்திகாட் போரில் வெற்றி கொண்டார். தோல்வியுற்ற போதிலும் சேத்தக் என்னும் தமது குதிரையில் தப்பிய பிரதாப் சிங் காட்டில் இருந்தவாறே போரை தொடர்ந்தார். துணிச்சல் மிகுந்த இந்த ராஜபுத்திரரின் நினைவுகள் ராஜபுதானத்தில் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. அவரை பற்றி பல கதைகள் உள்ளன. கமர்ஷியல் ஆக்சஸ் டு அரேபியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் சைனா. Akbar's conquest of Gujarat helped him to establish control over Gujarat's overseas trade with the Arabs and the Europeans. Akbar's military campaigns in East Bihar and Odisha and victory over Bengal facilitated access to Southeast Asia and China. Commercial access to Arabia, Southeast Asia and China அப்படின்னா அரேபியா, தென்கிழக்காசியா, சீனாவுடன் வணிகத் தொடர்பு. குஜராத்தை அக்பர் கைப்பற்றிய நிகழ்வு குஜராத் கடல் பகுதியில் வாணிகம் மேற்கொண்டிருந்த அரேபியரையும் ஐரோப்பியரையும் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவர உதவியது. கிழக்கே வங்காளம், பீகார், ஒடிசா ஆகியவை மீது அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகள் தென்கிழக்கு ஆசியாவுடனும் சீனாவுடனும் தொடர்பு ஏற்பட உதவியது. Military campaigns in the northwest in 1585 to 1605. Among other conquests of Akbar, the important were the campaigns he launched in the northwest of India. Akbar added Kandahar, Kashmir and Kabul to the Mughal Empire. His battles in the Deccan led to the annexation of Berar, Kantesh and parts of Ahmednagar. Under Akbar, the Mughal Empire extended from Kashmir in the north to Godavari in the south, and from Kandahar in the west to Bengal in the east. Akbar died in 1605 and his mortal remains were buried at Sikandara near Agra. Military campaigns in the northwest 1585 to 1605 அப்படின்னா வடமேற்கு படையெடுப்புகள். நாடுகளை கைப்பற்றும் நோக்கில் அக்பர் மேற்கொண்ட படையெடுப்புகளில் முக்கியமானவை வடமேற்கு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட இராணுவ நடவடிக்கையாகும். இதன் மூலம் அக்பர் காண்டகார், காஷ்மீர், காபூல் ஆகியவற்றை பேரரசுடன் இணைத்தார். தக்காணத்தில் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்புகள் பீரார், காண்டேஷ், அகமது நகரின் சில பகுதிகள் இணைக்கப்படுவதற்கு இட்டுச் சென்றது. வடக்கே காஷ்மீர், தெற்கே கோதாவரி, காண்டகார், கிழக்கே வங்காளம் ஆகியவற்றுக்கிடையே முகலாய பேரரசு பரந்து விரிந்திருந்தது. 1605 அக்பர் இயற்கை எய்தினார். அவருடைய உடல் ஆக்ராவுக்கு அருகே சிக்கந்தராவில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
Akbar's religious policy. Akbar, realizing that the gains of affection would be more enduring than the gains of the sword, made all-out efforts to win the goodwill of the Hindu nobles and the Hindu masses. He abolished the jizya on non-Muslim and the tax on Hindu pilgrims. He also married a girl of a noble Rajput family. Later he married off his son to a Rajput girl as well. He appointed Rajput nobles to important and top positions in his empire. Raja Mansingh of Jaipur was sent as governor of Kabul once. அக்பர்ஸ் ரிலிஜியஸ் பாலிசி அப்படின்னா அக்பரின் கொள்கை. வாள் வலிமையின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களைக் காட்டிலும் அன்பின் மூலம் பெறப்படும் ஆதாயங்களின் ஆயுள் அதிகம் என்பதை அக்பர் உணர்ந்திருந்தார். எனவே இந்து பிரபுக்கள் மற்றும் இந்து மக்களின் திரளில் நம்பிக்கையை பெற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டார். முஸ்லிம்கள் அல்லாதோர் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிசியா வரியையும் இந்து பயணிகளின் மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளையும் நீக்கினார். ரஜபுத்திர உயர்குடி பெண்களை திருமணம் செய்து கொண்டார். பின்னர் தன் மகனுக்கும் ரஜபுத்திர பெண்ணை திருமணம் செய்து வைத்தார். பேரரசின் உயர் பதவிகளில் ரஜபுத்திர பிரபுக்களை பணியமர்த்தினார். ஜெய்ப்பூரைச் சேர்ந்த ராஜா மான்சிங் ஒரு முறை காபூலின் ஆளுநராக அனுப்பி வைக்கப்பட்டார். அக்பர் treated all the religious groups fairly with generosity of spirit. The Sufi saint Salim Chishti and the Sikh Guru Ramdas received Akbar's utmost respect and regards. Guru Ramdas was gifted a plot of land in Amritsar where the Sikh Sri Harimandir Sahib was later built. In Ibadat Gan, a hall in the new Fatehpur Sikri city constructed by Akbar. Scholars of all religions met for a discourse. அக்பர் அனைத்து மதங்களையும் சார்ந்தோரையும் சமமாகவும் பெருந்தன்மையோடும் நடத்தினார். சூபி துறவியான சலீம் சிஸ்டியும் சீக்கிய குருவான ராம்தாஸும் அக்பரின் அளவில்லா மதிப்பையும் மரியாதையும் பெற்றிருந்தனர். குரு ராம்தாஸுக்கு அமிர்தசரஸில் அக்பர் பரிசாக வழங்கிய இடத்தில்தான் பின்னர் ஹர்மிந்தர் சாஹிப் கருவறை கட்டப்பட்டது. புதிய நகரான பதேப்பூர் சிக்ரியில் அக்பரால் கட்டப்பெற்ற இபத்கானா என்னும் மண்டபத்தில் அனைத்து மதங்களின் அறிஞர்களும் ஒன்று கூடி உரையாடினர். Contribution to culture. Akbar was a great patron of learning. His personal library had more than 4,000 manuscripts. He patronized scholars of all beliefs, all shades of opinions. He extended his benevolence to authors such as Abul Fazl, Abul Faizi and Abdur Rahim Ghani Ghana, the great storyteller Birbal, competent officials like Raja Todarmal, Raja Bhagavan Das and Raja Mansingh, the great composer and musician Tansen and artist Daswant adorned Akbar's court as well. Contribution to culture அப்படின்னா பண்பாட்டு பங்களிப்பு. அக்பர் கல்வியை பெரிதும் ஆதரித்தார். அவருடைய சொந்த நூலகத்தில் 4000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பிரதிகள் இருந்தன. பல்வேறு விதமான நம்பிக்கைகளையும் கருத்துக்களையும் கொண்டிருந்த அறிஞர்களை அவர் ஆதரித்தார். அபுல் பாசல், அப்துல் பெய்சி, அப்துர் ரஹீம் கான் ஆகிய நூலாசிரியர்கள், சிறந்த கதை ஆசிரியரான பீர்பால், திறமையான அதிகாரிகளான ராஜா தோடர்மால், ராஜா பகவன்தாஸ், ராஜா மான்சிங் ஆகியோர் அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்தனர். பாடலாசிரியரும் இசை மேதையுமான தான்சேன், ஓவியர் தஷ்வந்த் ஆகியோர் அக்பரின் அவையை அலங்கரித்தனர். Okay children, so far we have learnt about Babur, foundation of Mughal Empire, battle of military conquest, Humayun, Sher Shah, Akbar, conquest of women rulers, battle of Haldikot, commercial access of Arabia, Southeast Asia, China, military campaigns in the northwest, Akbar's religious policy, contribution to culture. Okay children,
We will meet on the next video. Thank you.